Welcome guys, welcome to Bonus Tree Maths, Chapter 7 Integrals, Exercise 7.3. 19th sum பார்க்குறோம். Integration of 1 by sin x into cos cube x. இதுதான் உங்களோட sum. இந்த கொடுத்துருக்க சம்மை நான் என்ன பண்ணுறேன், cos x ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 by sin x by cos x into cos power 4xன்னு ஆகும். இந்த cos power 4x 1 by cos power 4x secant power 4x இன்னும் by tan x ஒன்று எழுதுகிறோம். இந்த secant power 4x secant squared x dx by tan xன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு secant squared x 1 plus tan squared xன்னு எழுதிக்கிறோம் divided by tan x. இன்னொரு secant squared x as it is அப்படியே வச்சுக்கிறோம். இது என்ன ஆகும்னா 1 by tan x plus tan x by tan xன்னு வரும்போது ஒரு tan கேன்சல் ஆகிடும், secant squared x dxன்னு ஆகிடும். இந்த tan தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ tan x நான் tன்னு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறேன். t ஈக்குவல் டு tan x. அப்போ என்னோட dt secant squared x dxன்னு மாறிடும். அப்போ என்னோட சம் 1 by t plus t dtன்னு ஆகிடும். secant squared x dx இது ஃபுல்லாக dtன்னு மாறிடும். இப்போ நம்ம அதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது log t plus t squared by 2 plus c ஆகும். இந்த இடத்துல tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணுறோம். plus c. இப்போ 19th சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 20th சம் பார்க்குறோம். 20th சம் cos 2x divided by cos x plus sin x. cos 2xக்கு பதிலாக cos 2xோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். cos squared minus sin squaredன்னு எழுத போகிறேன். அதாவது cos squared x minus sin squared x divided by cos x plus sin x the whole square dx. cos 2x ஃபார்முலா நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க கைஸ், அடிக்கடி உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம a plus b into a minus b ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலாவை எழுதும்போது cos x plus sin x cos x minus sin x whole divided by cos x plus sin x the whole square dx ஆகிடும். இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் cos x plus sin x இருக்குது. cos x ஓட டிஃபரன்சியேஷன் மைனஸ் sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x. அதாவது டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷனாக நியூமரேட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா லாக்னு எழுதலாம். ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு என்னென்னா d by dx ஆஃப் டினாமினேட்டர் கீழே டினாமினேட்டர் இப்படி இருந்தால் அதை லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். ஓகேவா? இப்படி எழுதிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட டிஃபரன்சியேஷன் தான் இது. ஓகேவா? அப்போ இதை நம்ம எழுதும்போது லாக் ஆஃப் cos x plus sin x plus c இப்படி எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 21st சம். உங்களோட 21st சம் sin inverse of cos x dx. இப்போ cos x-ஐ சைனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். sin pi by 2 minus theta cos thetaன்னு ஆகிடும். அதே மாதிரி sin x-ஐ காஸாக மாற்றி எழுதலாம். cos pi by 2 minus theta sin x. நமக்கு காஸ் இருக்குது. காசுக்கு சைனாக மாற்றணும்னா காசை சைனாக எழுதுகிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் sin pi by 2 minus theta. இப்போ இந்த சைனும் கேன்சல் ஆகிடும். டைரெக்டாக கேன்சல்லாம் பண்ணி காட்டக்கூடாது. அதுக்கு அதுதான் மீனிங். இருந்தாலும் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
ரிமைனிங் π/2 மைனஸ் தீட்டா மட்டும் இருக்கும். இந்த இன்டகிரேட் பண்ணிங்கன்னா π/2 கான்ஸ்டன்ட், dx இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸு மைனஸ் தீட்டா போட்டிருக்கேன் எக்ஸு, இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸு, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x²/2 ப்ளஸ் சி, இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. தென் 22nd சம், இன்டகிரேஷன் ஆஃப் 1 cos x minus a cos x minus b dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா sin a minus bயால் கொடுத்துருக்க இந்த சம்மை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், எக்ஸ் இருந்தால் தான் அது டேர்மாக மாறும். ஓகேவா? எக்ஸ் இல்லாதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, அங்கே ஆனால் வெறும் ஏ மைனஸ் பி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சம் கைஸ். 3-4 டைம்ஸ் போர்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி divided by cos x minus a cos x minus b dx. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நமக்கு என்ன இருக்குது, x minus a x minus bன்னு இருக்குது. இந்த எக்ஸையும் மைனஸ் பியையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க a அண்ட் x கம்பைன் பண்ணுறேன். x minus b. இப்போ இந்த a மைனஸ் எக்ஸ், அதாவது a மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், x பாசிட்டிவாக இருக்குது, x நெகட்டிவாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம ஒரு நெகட்டிவ் சைன் அதில் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் எனக்கு கீழே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கேயும் அது ப்ளஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கும்போது எனக்கு எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஆகிடும். புரியுதா? ஏயும் மைனஸ் எக்ஸும் தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு நெகட்டிவ் சைனை வெளில எடுக்கிறேன். நான் நெகட்டிவ் சைனை வெளில எடுக்கும்போது எனக்கு எக்ஸ் மைனஸ் ஏன்னு மாறிடும். இது எல்லாமே சைன் ஆஃப் டிவைடட் பை cos x minus a cos x minus b dxன்னு ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, sin a minus b sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதில் இதுதான் நம்மளோட ஏ, இது உங்களோட ஏ, இது உங்களோட பி. இப்போ sin x minus b cos x minus a minus cos x minus b cos x minus a whole divided by cos x minus a cos x minus b ஆயிடும். இப்போ இந்த டினாமினேட்டர்ஸை நான் செப்பரேட் பண்ண போகிறேன். 1 by sin a minus b டினாமினேட்டர்ஸை தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். இதோட இது தனியாக டினாமினேட்டராகவும் இந்த டேர்ம் தனியாக பிரித்து அதோட டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். இப்போ காமனாக இருக்க டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கேயும் cos x minus b cos x minus b கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு பேலன்ஸ் sin a minus b sin x minus b cos x minus b இருக்கும். இதை tan x minus bன்னு எழுத முடியும். இந்த இடத்துல sin x minus a cos x minus aன்னு இருக்குது, அதை tan x minus a dxன்னு எழுத முடியும். ஓகேவா? இப்போ tan ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx ஓட ஃபார்முலா
minus log cos x or log of secant x. உங்கள் புக்கில் log x இருக்கிறதுனால நான் log of cos xல தான் ஆன்சர் இருக்குது. ஸோ நான் log போடுறேன். இது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது இந்த -1 மேலே வந்துடும். log of cos x whole power -1ன்னு வரும். மைனஸில் இருக்கும்போது அது என்னவாயிடும்? டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ 1/cos x secant x மைனஸ் log cos xங்கிறதும் log of secant x அப்படிங்கிறதும் ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? இப்போ இந்த tan x மைனஸ் b இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/sin a minus b minus log cos x minus b. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், நம்ம கொஸ்டினில் ஒரு மைனஸ் வருது, தெரியுதா? இந்த மைனஸும் ஃபார்முலாவில் இருக்க மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் லாக்னு வரும். ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. லாக் ஆஃப்னு நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அதனால தான் லாக் வர இடத்துலலாம் மாட் சிம்பிள் போடுறோம். இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. log a மைனஸ் log b எப்படி எழுதுவோம்? log a by bன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இது பை திஸ்ன்னு எழுத போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ தான் மேலே எழுதணும். log of cos x by a divided by cos x minus b. Then next question, MCQ question, sin squared x minus cos squared x divided by sin squared x cos squared x dx. டினாமினேட்டர் தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. இப்போ sin ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். 1/cos ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கும். அதை சீக்கன் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல காஸ் கேன்சல் ஆகிடும். 1/sin ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கும். அது கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆகிடும். இப்போ சீக்கன் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் tan x, கொசிகன் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் மைனஸ் காட் எக்ஸ். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, சம்மில் ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போது உங்களோட ஆன்சர் ஏ தான் உங்களோட ஆன்சர். தென் 24th கொஸ்டின், e power x 1 plus x divided by cos squared e power x x dxன்னு இருக்குது. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க e power xஐ ப்ராக்கெட் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். e power x plus e power x into x dxன்னு ஆகிடும். டினாமினேட்டர் அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ 1/cos ஸ்கொயர்டை சீக்கன் ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறேன். இதில் இந்த டேர்மை நான் டீன்னு எடுக்கிறேன். t equal to e power x into x, அதாவது இது uv ஃபார்மில் இருக்குது. uv ஃபார்முலா என்ன? u dv plus v du. இந்த ஃபார்முலா இதான் ஃபார்முலா. நமக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dt வந்து e power x, vயோட டிஃபரன்சியேஷன் 1 ப்ளஸ் e power xஐ வச்சுட்டு e power xஐ பண்ணும்போது e power x. புரியுதா? e power x அப்படியே வச்சுட்டு xஐ பண்ணும்போது 1, தென் xஐ வச்சுட்டு e power x பண்ணுறோம். நாங்கள் கொஸ்டினில் இருக்க ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கேன். dxன்னு ஆகிடும். இப்போ இது சீக்கன் ஸ்கொயர்டு, இது t ஆகிடும். இது ஃபுல்லாக உங்களுக்கு dt ஆகிடும். உங்கள் ஆன்சர் சீக்கன் ஸ்கொயர் t dt. சீக்கன் ஸ்கொயர்டை நம்மளால் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியும். இதோட ஆன்சர் tan t ப்ளஸ் c. நம்மளோட t வந்து e power x x. tக்கு பதிலாக வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. That's all guys. Exercise 7.3 முடிஞ்சிச்சு. Thank you guys. Thank you for watching. Exercise 7.4 next வீடியோவில் பார்க்கலாம். Thank you guys.